யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பூமியிலே வாழ்ந்த நாட்களில் குறிப்பிடுகின்றார். இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? இந்த காணொளி விளக்கத்தொடர் பட்டியலில் 8வது காணொளியாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களில் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? பொதுவாக ஒரு ஒளி தன்னை சுற்றிலும் பிரகாசித்து அதன் அருகே உள்ளவர்கள் இடராதபடி கடந்து செல்வதற்கு உதவியாக இருக்கும். அதைப்போன்று நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இங்கே உருவகமாக குறிப்பிடுகின்றார். அப்படியானால் அவர் எவ்வாறு உலகத்திற்கு ஒளியாயிருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்வது? அவர் மற்றவர்களுடன் ஏற்படுத்திய தொடர்புகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அவ்வாறு முதலாவதாக அவர் மக்களுடன் ஏற்படுத்திய தொடர்புகளை நாம் கவனிக்கலாம். அதன் மூலமாக அவர் மக்களுக்கு போதித்ததையும் அதற்கேற்றவாறு தான் நடந்து கொண்டதையும் அதன் மூலமாக அவர் நமக்கு காண்பித்த ஒளியை நாம் பார்க்கலாம். அதன்படி ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று போதித்தார். அதற்கு ஏற்றவாறு தான் பூமியிலே வாழ்ந்த நாட்களில் தாம் தேவனுடைய குமாரன் என்று உயர்வான சிந்தனை கொள்ளாமல் தாழ்மை உள்ளவராய் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் சமமாக பழகினார். அவர்களோடு பந்தி அமரவும் செய்தார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று போதித்தார். அதற்கு ஏற்றவாறு தேவன் தனக்கு கொடுத்த பணியை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கலக்கமுடையவராக காணப்பட்டார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று போதித்தவர் அதற்கு ஏற்றவாறு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று கூறி தம்மிடம் சில விடயங்களை குறித்த விளக்கங்களை கேட்கின்ற பொழுது சாந்தத்தோடு அவர்களுக்கு பதிலளித்தார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று போதித்தவர் தான் கன்னத்தில் அறையப்பட்ட பொழுது நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் அதை எனக்கு கூறு, நான் சரிவர பேசினால் ஏன் என்னை அடிக்கின்றாய் என்று நீதியாக கேள்வி எழுப்புகின்றார். ஆனால் அதற்காக அவர் திருப்பி அடிக்கவில்லை. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று போதித்தார். அதற்கேற்றபடி தங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட குருடரின் கண்களை பார்வையடையும்படி செய்தார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று போதித்தவர் அதற்கு ஏற்றவாறு சுத்தமுள்ளவராக காணப்பட்டு பிலாத்துவினாலே நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நற்சாட்சியை பெற்றார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று போதித்தவர் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பகையை சிலுவையின் மரணத்தினாலே வென்று மனிதனுக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று போதித்தவர் கள்வனாலே நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோம், இவரோ அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறார் என்று நற்சாட்சியை பெற்றார். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவன் என்று போதித்தவர் தாம் பிடிக்கப்பட்ட பொழுது கள்வனை பிடிக்க புறப்பட்டது போல பட்டயங்களோடும் தடிகளோடும் வந்தீர்களா என்று கேள்வி எழுப்பிவிட்டு கடந்து செல்கின்றார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள் என்று கூறியவர் நீர் தேவனுடைய குமாரனா என்று கேட்டதற்கு நீங்கள் சொல்லுகிறபடி என்று உள்ளதை உள்ளபடி பதில் கூறினார். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று கூறியவர் பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை அறுத்த பொழுது உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு என்று கூறி தீமையோடு எதிர்த்து நிற்காமல் கடந்து செல்கின்றார். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்று கூறியவர் தன்னை முகத்தில் துப்பவும் கொட்டவும் கன்னத்தில் அறையவும் அநேகருக்கு அநேக முறை அனுமதித்தார். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியை விட்டுவிடு என்று கூறியவர் தாம் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு
சேவகர் அவருடைய வஸ்திரத்தையும் அங்கியையும் எடுத்துக்கொண்ட பொழுது அவற்றை குறித்து எதுவும் சொல்லாமல் விட்டுவிட்டார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று கூறியவர் தம்மை பின்பற்றி வந்த ஜனங்கள் பின்னாட்களிலே தம்மை கொலை செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் என்று அறிந்திருந்தும் அவர்களுக்கு உணவளித்தார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறியவர் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று இவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று கூறியவர் 38 வருடமாய் வியாதிப்பட்ட மனிதனை குணமாக்கிய பின்னர் அவனை நியாயம் தீர்க்காமல் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்து அனுப்பிவிடுகின்றார். இவ்வாறு இதைப்போன்று அநேக விடயங்களை போதித்தார், அவற்றை கடைப்பிடித்தார், அவற்றை நமக்கு ஒளியாக வைத்து சென்றிருக்கின்றார். அடுத்ததாக தேவனுடைய கட்டளைகளுடன் தங்களுடைய போதனையை சேர்த்து தேவனுடைய கட்டளையாக போதித்த பரிசேயர், சதுசேயர் மற்றும் வேத பாரகருடைய போதனைகளை தகர்த்தெறிந்து நீங்களும் மரபுகளை தகர்த்தெறியுங்கள் என்று ஒளிகாட்டி சென்றுள்ளார். உதாரணமாக, ஓய்வு நாளிலே ஒரு மனிதனை குணப்படுத்துவது வேலை செய்வதற்கு சமம் என்று கருதினார்கள். அதனை மீறி அவர் செயல்பட்ட பொழுது மரபை மீறியதாக அவர் மேல் குற்றம் சாட்டுகின்றார்கள். அதற்கு அவர், ஓய்வு நாளிலே ஒரு ஆடு குழியிலே விழுந்தால் அதை தூக்கிவிட மாட்டீர்களா என்று கேள்வி எழுப்புகின்றார். அதனை செய்கின்ற பொழுது அதை காட்டிலும் உயர்வான மனிதன் குணப்படுவது, அதாவது அவனுக்கு நன்மை செய்வது நியாயம்தான் என்று குறிப்பிட்டு அந்த மனிதனை குணமாக்குகின்றார். இதைப்போன்று மேலும் ஒரு சூழ்நிலையில் ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம் என்று அவர்களிடம் கேட்க அவர்கள் அதற்கு பேசாமல் இருந்தார்கள். அதை பார்த்த மாத்திரத்திலே வேதத்தை கற்றுக்கொண்டவர்களே இவ்வாறு காணப்படுகின்றார்கள் என்று கோபத்துடன் சூம்பின கையுடைய மனிதனை குணமடைய செய்கின்றார். இவ்வாறு அவர்களுடைய மரபுக்கு எதிராக செயல்பட்டார். அடுத்த உதாரணத்தை பார்க்கலாம். அதிலே தேவாலயத்தின் பேரிலே ஒரு மனிதன் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், ஆனால் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளியாய் இருக்கிறான் என்று சொல்கிறீர்களே, இதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று கூறி, மதிகேடரே, குருடரே, தேவாலயத்தின் பேரிலே சத்தியம் பண்ணினாலே அதில் வாசமாயிருக்கிறோர் பேரிலும் சத்தியம் பண்ணியாயிற்றே என்று அவர்களுடைய மரபை கேள்விக்குறியாக்குகின்றார். அடுத்த விடயத்தை பார்க்கலாம். அதிலே தேவனை தேடும் ஆலயத்தை வணிக இடமாக மாற்றிவிட்டீர்களே என்று அங்கே வணிகம் செய்தவர்களை துரத்தி விடுகின்றார். இவ்வாறு அவர்களுடைய மரபுக்கு எதிராக செயல்பட்டார். அடுத்த உதாரணத்தை பார்க்கலாம். அதிலே உம்முடைய சீஷர்கள் ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய போது அவர்களிடம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவதற்கு பதிலாக தேவனுக்கு கொர்பான் என்னும் காணிக்கையை கொடுத்தால் போதும் என்று நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தையே மாற்றுகின்றீர்கள் என்று கேள்வி எழுப்புகின்றார். மேலும் அவர்களுடைய கேள்விக்கு பதிலாக மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள் போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, அவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகள்தான் அவனை தீட்டுப்படுத்தும் என்று பதில் அளித்தார். இவ்வாறு அநேகம் பாரம்பரியங்களை உடைத்தெறிந்து நாமும் பாரம்பரியங்களை கடைப்பிடிக்க வேண்டாம் என்று நமக்கு முன்பாக சென்றிருக்கின்றார். அடுத்ததாக அவர் சாத்தானுடன் ஏற்படுத்திய தொடர்புகளின் மூலமாக என்ன ஒளியை நமக்கு காண்பித்தார் என்பதை பார்க்கலாம். இந்த தொடர்பு சாத்தான் அவரை சோதித்த பொழுது ஏற்பட்டது. முதல் சோதனையிலே, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று குறிப்பிட்டான். இதைப்போன்று நம்மிடமும் வந்து, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் தேவனால் படைக்கப்பட்ட உலகத்தில் காணப்படுகின்ற உலக செல்வங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினால் அதற்கு நாம் என்ன பதில் கூறுவோம்? அவனுடைய சோதனைக்கு அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று
எழுதியிருக்கின்றதே என்று பதில் கூறினார். இதைப்போன்று நாமும் பதில் கூற வேண்டும் என்ற ஒளியை முன்வைத்து சென்றிருக்கின்றார். அடுத்த சோதனையிலே சாத்தான் அவரை தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, என் கேள்விக்கு வசனத்திலிருந்தா பதிலளிக்கிறீர் என்று கருதி வசனத்திலிருந்தே அடுத்த கேள்வியை முன்வைக்கின்றான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நீர் தாளக்குதியும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு உம்மை அவர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாரே என்று குறிப்பிடுகின்றான். இதைப்போன்று நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் உங்களுக்கு எதிராக வருகின்றவர்களுக்கு வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அழிக்கக்கூடாதா என்றோ அல்லது சபிக்கக்கூடாதா என்றோ மேற்கோள் காட்டுவான். அப்பொழுது நாம் என்ன செய்யவிருக்கின்றோம்? ஆனால் அவர், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று அவனுக்கு பதிலளிக்கின்றார். மீண்டும் சோதிக்கின்றான். அதிலே அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று குறிப்பிடுகின்றான். இதை போன்றுதான் நம்மிடமும் அவன் வந்து மாம்சத்தின் இச்சையையும் கண்களின் இச்சையையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளையெல்லாம் நம்மிடம் காண்பித்து, என் சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் இவைகளையெல்லாம் உங்களுக்கு தருவேன் என்று கூறினால் நாம் என்ன செய்யவிருக்கின்றோம்? ஆனால் அவர், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று குறிப்பிடுகின்றார். இதை கேட்ட மாத்திரத்திலே அவன் கடந்து செல்கின்றான். ஆகவே அவனை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை அவர் நமக்கு ஒளியாக காண்பித்திருக்கின்றார். அடுத்ததாக அவருடைய பிதாவோடு அவருக்கு இருந்த தொடர்பையும் அதன் மூலமாக அவர் என்ன ஒளியை காண்பித்தார் என்பதையும் நாம் பார்க்கலாம். அவர் தன்னுடைய பிதாவை நோக்கி சமயம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுகின்றார். அடுத்ததாக மற்றவர்களுக்காக தன்னுடைய பிதாவை நோக்கி பரிந்து பேசுகின்றார். அடுத்ததாக பிதாவிடம் கட்டளையிடாமல் தமக்காக வேண்டுதல் செய்கின்றார். அடுத்ததாக தன்னுடைய பிதா செய்தவற்றிற்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றார். இவ்வாறு நம் பரமபிதாவோடு நம்முடைய தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வெளிச்சம் காண்பித்திருக்கின்றார். இவ்வாறு நான் ஒளியாய் இருக்கிறேன் என்கிற பொழுது மக்களுடன் அவர் கொண்ட தொடர்புகளின் மூலமாக எளிமை, சாந்த குணம், நீதி, இரக்கம், சுத்தம், சமாதானம், அன்பு போன்றவற்றை நாம் பிறரிடம் எவ்வாறு காண்பிக்க வேண்டும் என்று முன்னுதாரணத்தை வைத்து சென்றிருக்கின்றார். அடுத்ததாக வேத பாரகருடன் ஏற்படுத்திய தொடர்புகளின் மூலமாக மரபுகளை முறியடிப்பதை ஒளியாக காண்பித்திருக்கின்றார். அடுத்ததாக சாத்தானுடன் ஏற்படுத்திய தொடர்பின் மூலமாக சோதனையில் எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை ஒளியாக காண்பித்திருக்கின்றார். அடுத்ததாக தம்முடைய பிதாவோடு கொண்ட தொடர்பின் மூலமாக ஜெபம் பண்ணுவதையும் பிறருக்காக பரிந்து பேசுவதையும் தமக்காக வேண்டுதல் செய்வதையும் தேவனுக்கு நன்றி செலுத்துவதையும் நமக்கு ஒளியாக காண்பித்திருக்கின்றார். அவ்வாறு அவருடைய ஒளியை பார்த்த நாமும் அந்த ஒளியிலே நடப்போமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். அப்படியென்றால் புதிய வானம் மற்றும் புதிய பூமியில் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இல்லாமல் போகுமா? இவற்றிற்கான பதிலை அடுத்த காணொளியிலே நாம் பார்க்கலாம்.